அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த திரைப்படம் மௌனம் பேசுது என்ற திரைப்படத்தை உருவாக்கி நான் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு விதை போட்டது ஒரு ஆள் இல்லை, 2 ஆள். ஒன்று முதல்ல சூர்யா, 2வது சூர்யா அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அவரும் ஷூட்டிங்கில் இருந்தார், நானும் ஷூட்டிங்கில் இருந்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். இத்தனை வருடங்களுக்கு பின்னால் இந்த படம் உங்ககிட்ட அதே உயிர்ப்போட இருக்குன்றது ஒரு டைரக்டராக எனக்கு இதை விட பெருமையும் சந்தோஷமும் வேறு எதுவுமே கிடையாது. நான் ரிலீஸ் டைமில் கூட இந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்ததில்லை, அப்பவும் போகலை, இப்பவும் கடைசியாக தான் உள்ளே வந்தேன். இந்த படத்துக்குள்ள எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் யாருன்னா லைலா தான். இந்த ஸ்கிரிப்டை பண்ணும்போது லைலா கிட்ட தான் போய் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, கிளைமேக்ஸில் தான் வருவீங்க, படத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்க, படத்தோட விளம்பரத்தில் உங்கள் பேர் போட மாட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு டாப் ஹீரோயினாக இருந்த லைலாவை ஒத்துக்கிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா லைலா நான் நந்தால் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஹீரோயின் லைலா, நான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன். கூட்டா இருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் டைமில் அவங்க என் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க, நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க மதுரைக்கு போனாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறதுக்கு நான் காரில் கொண்டு போய் இங்கே அதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டியூட்டியாக செஞ்சேன். நீங்கள் மற்றபடி நந்தா அந்த படத்தில் கண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ராம்ஜி படம் தொடங்கி 10 நாள் கழிச்சு தான் உள்ளே வந்தார். படத்துக்கு மேலே வேற ஒரு கேமராமேன் இருந்தார், அப்புறம் 10 நாள் கழிச்சு தான் உள்ளே வந்தார். அன்னைக்கு வந்த ராம்ஜி இப்போ வரைக்கும் என் கூட தொடர்ச்சியாக இந்த படம் வரைக்கும், இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற படம் வரைக்கும் அவர் தான் கேமராமேன். யுவன் சங்கர் ராஜா கேட்கவே இல்லை. என்னுடைய திரைப்படங்கள் ஒரு சிலைனா யுவன் சங்கர் ராஜா தான் கண்ணு. அந்த கண்ணை எடுத்துட்டா அந்த சிலைக்கு உருவமே கிடையாது. அதுபோல இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற படம் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான். மொத்தத்தில் இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எனக்கு, என்னுடைய கணேசனுக்கு, ஒரு முதல் பட தயாரிப்பாளரோட இத்தனை வருடங்கள் அதே நட்போடு பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கடவுள் கொடுத்த வரம், உங்கள் அன்பும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் மீண்டும் இந்த இடத்துல என்னை இயக்குனராக்கி அழகு பார்த்த சூர்யாவுக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் நன்றி.